சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, மிஸ்டர் லேடிஸ் ஊடகத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. சித்தர்களுடைய பரிபூரண ஆசியினாலும் அருளினாலும் தமிழ் கூறும் நல்லுலகம் சித்தர்கள் வழியில் நலம் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். எல்லோரும் சொல்றது ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும், களைப்பில்லாமல் இருக்கணும், என்ன வயசானாலும் வேகம் தளராமல் இருக்கணும். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எண்ணம். இது மீசை நரைச்சிட்டா கூட அந்த ஆசை நரைக்கிறது இல்லை. அப்போ இது இயற்கை. இதற்கு என்ன வழி இருக்கிறது? சாதாரணமாக ஒரு பாடலில் சித்தர்கள் சொல்லி போனார்கள். அதை பற்றி மிக விவரமாக நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன். எத்தனை பேரோ கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் காலையிலும் மாலையிலும் 2 தீநீக்கள், தீநீர். இது ஏன் தீனின்னு சொல்றேன்னா, சித்த ஆயுர்வேத மருந்துகளில் தயாரிக்கப்படுகிற கஷாயத்துக்கு டீ, காப்பி என்று பெயர் வைப்பதற்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. தீநீர் என்று சொல்ல வேண்டும், கஷாயம் என்று சொல்ல வேண்டும். இந்த காப்பி, டீ என்று சொல்லக்கூடாது. சொன்னாக்கா அது நம்முடைய பாரம்பரியத்தையே நாம் குறை சொல்லுவதற்கு சமமாகி விடுகிறது. காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பான், கோலை விசிறி குதித்து நடப்பனே என்று ஒரு பாடல் சித்தர் இலக்கியத்திலே இருக்கிறது. காலையில இஞ்சி கூட நமக்கு கேள்விப்படுறோம். இஞ்சி டீ, டீயில கொஞ்சம் இஞ்சி போட்டு குடிச்சிட்டா காலையில இஞ்சி சாப்பிட்டதுக்கு சமமாயிடுமா? இஞ்சி டீ. இதெல்லாம் சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிறப்புகளை கடன் வாங்கி கொண்டு வணிகம் செய்கிற ரகசியங்கள். காலையிலே இஞ்சியை கையாள வேண்டும், மதியத்திலே சுக்கை கையாள வேண்டும், இரவிலே கடுக்காயை கையாள வேண்டும். இப்படி இருந்தால் செரிமான மண்டலம் ஆரோக்கியம் குன்றாமல் வளமாக இருக்கும். செரிமான மண்டலம் தான் நம்முடைய உணவுக்கு அனைத்து சத்தையும் கிரகித்து தருகிற, ஆரோக்கியத்தை தருகிற மண்டலம். அதான் செரிமான மண்டலம். வயதான செரிமானம் தான் கெட்டு போயிடும். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தான் இந்த 3 சுக்கு, இஞ்சி, கடுக்காயை சொன்னார். இஞ்சியினுடைய தன்மை என்ன? பித்தத்தை அகற்றி, காலையிலே பித்தம், இரவெல்லாம் வயிற்றுக்குள்ளே சேர்ந்திருக்கிற அமிலத்தை, பித்தத்தை உருவாக்குவதற்கு காரணம். ஆகையினால அந்த பித்தத்தை குறைப்பதற்கு காலையிலே இஞ்சி, நல்ல செரிமான சக்தியை தருவதற்கு மதியத்திலே சுக்கு, மலம் நன்றாக நீங்குவதற்கு மாலையிலே கடுக்காய். இது 3ஐயும் எப்படி குடும்பமே பயன்படுத்துவது? காலையிலே கையாளுவதற்கு சுக்கு காப்பி. சுக்கு காப்பி என்று சொல்வதை விட சுக்கு தீநீர், சுக்கு மல்லி தீநீர் எல்லாரும் செய்யலாம். இது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லையே. கடைகளில் போய் வாங்குறவங்க வாங்கட்டும். சுக்குமல்லி தீநீர், சுக்குமல்லி காப்பி என்று விற்கிறது. நாம தயாரிச்சா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குல்ல. ஏன்னா அதை முறையாக சுத்தி பண்ணி தயாரிப்போம் நாம. சுக்குக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சு என்பது சித்த மருத்துவ மரபு. சுக்குல மேல இருக்கிற தோலை நீக்கிவிட்டு, இந்த சுரண்டி விட்டு, அதன் மீது லேசாக நெய்யை தடவி, சொச்சம் தடவக்கூடாது, லேசாக நெய்யை தடவி அதை நறுக்கி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது சுக்கு, சுத்தி செய்த சுக்கு. மிளகு கொஞ்சம் கையில நெய்யை தடவி கொண்டு, அந்த பசு நெய்யை எவ்வளவு மிளகு எடுக்கிறோமோ அந்த மிளகின் மீது பரவுகிற வகையில அப்படி தேய்ச்சி விட்டு விட வேண்டும். மல்லி, கொத்தமல்லி எதுவும் தடவானா அப்படி எடுத்துக்கணும். இந்த 3ஐயும் சுக்கை,
தோல் நீக்கி நெய் தடவியதை மெல்ல அதனுடைய நிறம் மஞ்சள் நிறமாகிற வரைக்கும் சிறு தீயாக வறுக்க வேண்டும். மஞ்சள் நிறமாகிற வரைக்கும், கருத்து தீஞ்சு விடக்கூடாது. அதே மாதிரி மிளகை, லேசாக நெய் தடவிய மிளகை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நெய் எதுவும் சேர்க்காமல் மல்லியை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு அளவு? மல்லி 300 கிராம். ஒரு வீட்டுக்கு தயாரிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும். மல்லி அல்லது தனியா, இந்த விதைக்கு, கொத்தமல்லி விதைக்கு பேர் தனியா. மல்லி 300 கிராம். தோல் நீக்கிய சுக்கு நெய் தடவி வறுத்தது 100 கிராம். மிளகு 10 கிராம். இதுதான் ப்ரொபோர்ஷன். மிளகு அதிகமாக விக்கல் வரும். விக்கல் வந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிடிக்க முடியாது அந்த தீநீரை. அப்போ உங்களுக்கு ரெடியான ஃபார்முலா கொடுத்துட்டேன் நான். சுக்கு, மிளகு, தனியா. இந்த ஃபார்முலாவில் அதை சுத்தி செய்து எடுத்து வறுத்து மிக்சியில் போட்டு இதை அரைத்து கொள்ளலாம். பெரிய அரவைக்கருவியில் கொடுத்து அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, மிக்சியிலே அரைத்து கொள்ளலாம். இதை அரைத்து எடுத்த அந்த சுக்குமல்லி தீநீருக்குரிய தயாரிப்பு இருக்கிறது. அதில் ஒரு தேக்கரண்டி 2 பேர் சாப்பிடலாம். ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருக்காங்கனாக்கா ஒரு 1.5 அல்லது 2 தேக்கரண்டி அளவுக்கு இந்த சூரணத்தை எடுத்தா போறோம். அதிலே ஒரு 2 பேருக்கு ஒரு 3 கோப்பை தண்ணீரை சேர்த்து கொதிக்க வைத்து, இது 2 கோப்பையாக சுண்டட்டும் என்று வடிகட்டி, சர்க்கரை நோய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடலாம். சர்க்கரை நோய் இருக்கிறது என்றால் இனிப்பை தவிர்த்து விட்டு அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டாலும் மிக நன்றாக இருக்கும். கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டாலும் சுவையான குடிநீர், தீநீராக காலையிலே அருந்துவதற்கு நன்றாக இருக்கும். என்ன பண்ணும், காலையிலே இருந்து பொழுது போகிற வரைக்கும் உடம்பிலே ஒரு சுறுசுறுப்பை தரும். டீ குடிச்சா ஒரு கிருன்னு ஒரு விறுவிறுப்பு வருதுங்கிறாங்க, காப்பி குடிச்சா கொஞ்சம் விறுவிறுப்பு வருதுங்க. அதெல்லாம் தற்காலிகமானது. இது நிரந்தரமாக உடல் முழுக்க ஒரு கிளர்ச்சியை, ஒரு வேகத்தை தருகிற ஒரு பானமாக, காலையில் அருந்துவதற்கு சிறந்த பானம் இந்த சுக்கு மல்லி தீநீர். அடுத்து மாலையில நான் கடுக்காயை சேர்க்காமல் மாலையில் எதை பருகினாலும் அந்த முழுமையான பலனை பெற முடியாது. இன்னொன்று உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பலருக்கு தெரிந்திருக்கலாம், லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை இருதயத்துக்கு ஆரோக்கியம் தருகிற ஆற்றல் பெற்றது. இந்த லவங்கப்பட்டை, கடுக்காய் தோலினுடைய சூரணம், அஸ்வகந்தி சுத்தி செய்த அஸ்வகந்தியினுடைய சூரணம். அஸ்வகந்தி பாலிலே வேக வைத்து எடுத்து விட்டால் அஸ்வகந்தி இந்த அஸ்வகந்தி என்று சொல்லுகிற அமுக்கரா கிழங்கு சுத்தியாகிவிடும். இந்த மூன்றையும் என்னென்ன, லவங்கப்பட்டை, அமுக்கரா சூரணம், கடுக்காய் தோல், இது மூன்றையும் சமபாகமாக எடுத்துக்கொண்டு, சிலர் என்ன செய்வார்கள், அசுகந்தி சூரணத்தையும் கடுக்காய் தோலையும் சமமாக எடுத்துக்கொண்டு லவங்கப்பட்டையும் 1/3 பங்கு 4/1 பங்கு சேர்த்துக் கொள்வார்கள். அப்படி சேர்க்கலாம். நான் லவங்கப்பட்டை கொஞ்சம் காஸ்ட்லி என்பதனால, பட் சமபாகமாக எடுத்துக்கொண்டால் அதனுடைய பலன் மிகச் சிறப்பாக இருக்கும். அதை எடுத்து அரைத்து சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு, அந்த சூரணத்திலே ஒரு அரை தேக்கரண்டி, ஒரு 1.5 டம்ளர் தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து ஒரு 3/4 அல்லது அரை டம்ளராக சுண்ட வைத்து எடுத்து வடிகட்டி, அதனோடு இனிப்பு நோய் இல்லாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து அல்லது பனவெல்லம் சேர்த்து, இனிப்பு நோய் இருப்பவர்களாக இருந்தால் அதை தவிர்த்து இந்த மாலையிலே அருந்தி கொண்டு வந்தால் இருதயம் முதலில் பலம் பெறும். உடலில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் மலம் காலையில் நன்றாக நீங்கும். நரம்பும் தசையும் ஊக்கம் பெறும்.
காலையிலேருந்து மாலை வரை உழைக்கிறோம், உழைச்சு களைச்சு போகிறோம். களைச்சு போனாக அந்த களைப்பு நீக்குவதற்கு உடலுக்கு என்ன தேவைப்படுகிறது? நரம்புக்கும் தசைக்கும் ஊட்டம் தேவைப்படுகிறது. இந்த ஊட்டத்தை தருவது அஸ்வகந்தி. இந்த குதிரை வேகம் யானை பலம் தரும் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த அஸ்வகந்தி, அந்த நாட்டு அமுக்கரா, இதை சேர்த்து செய்த இந்த சூரணத்தில் மாலையில் அருந்துவதற்கு நீங்க காப்பி கொட்டையிலை செய்த காப்பியை விட இந்த தீநீர் மிக நன்றாக இருக்கும். இதை பருகினால் இருதயமும் தசைகளும் நரம்பும் செரிமான மண்டலமும் பலம் பெறும். அப்ப என்ன பண்ணணும், நாம் எதை தயாரித்து பருகினாலும் அந்த பருகிற போது அதில் ஒரு கிளர்ச்சி கிடைக்க வேண்டும். இந்த கிளர்ச்சியோடு உடலில் இருக்கிற பல்வேறு உறுப்புகளுக்கு பலமும் ஆரோக்கியம் வந்து சேர வேண்டும். அப்படித்தான் சாப்பிடணும். அப்பதானே நீடித்து நலமுடன் வாழ முடியும். அதை விட்டுட்டு தற்காலிகமாக நல்ல வாசனையா இருக்கிறது, இந்த பொடியை போட்டு அப்படி கரைச்சா மறைந்து போய் விடுகிறது. இந்த காப்பி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது, குடிக்க நல்லா இருக்கும், குடிச்சு கொஞ்ச நாள் ஆனா இல்லை தெரியும். கெடுதி இல்லாமல் நலம் தருகிற அருமையான 2 தயாரிப்புகள். இந்த டீ காப்பின்னு சொல்வதற்கு பதிலாக தீநீர் என்று சொல்லுவோம். காலையில் இஞ்சி தீநீர், மாலையில் லவங்க தீநீர் அருந்துவோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.